ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என்னுடைய ஷோர் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் ஆணவம் கொள்ளாதே. ஒரு ஊரில் ஒரு வண்டு இருந்துச்சு. அது கழிவுகளை சாப்பிட்டு வாழக்கூடிய வண்டு. ஒரு நாள் ஒரு அழுகின பழத்தை சாப்பிட்டுருச்சு. அதனால அதுக்கு தலை சுற்றலும் மயக்கமும் ஏற்பட்டுருச்சு. தட்டு மாதிரி அந்த குப்பை மேட்டில் ஏறி இருக்கு. அப்போ ஏறும் போது அந்த குப்பை மேடு ரொம்ப ஈரமாக இருந்ததன் காரணமாக அதோடைய கால் குப்பைக்குள்ளே புதஞ்சிருச்சு. உடனே அந்த வண்டை என்ன நினச்சிருச்சுன்னா, நம்ம ரொம்ப பெரிய பலசாலி ஆயிட்டோம், அதனால தான் இந்த பூமி நம்மளோட வெயிட்டை தாங்காமல் நம்மளோட கால் புதஞ்சிருச்சு அப்படின்னு இதுவாக நினச்சிக்கிச்சு. அந்த வழியாக ஒரு யானை வருது. யானை குப்பையோட ஸ்மெல் தாங்க முடியாமல் திரும்பி போகுது. உடனே இந்த வண்டை என்ன நினச்சிச்சுன்னா, நம்மளை பார்த்து தான் யானை பயந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை கிட்ட வம்பிழுக்குது. என்ன யானையை என்னை பார்த்துட்டு கண்டுக்காம போற அப்படின்னு அதை வம்பிழுக்குது. உடனே அந்த யானை வேகமாக காலை வச்சு ஒரே மிதி சட்னி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்மை விட பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பலம் குன்றியவர்களாக இருந்தாலும் சரி, ஆணவம் கொள்ளாமல் அடக்கத்தோடு செயல்படுவதுதான் நல்லது. இல்லை அப்படின்னா இந்த வண்டு மாதிரி தான் நம்மளோட நிலவையும். ஸோ ஃபைனலி அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறல் வைத்துவிடும். தேங்க்யூ.